Hi everyone. இந்த வீடியோவில் நாம் OBS ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சேம் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் டியூரிங் ரெக்கார்டிங் எப்படி இதை நம்ம ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணுறது அன்பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய OBS ஸ்டுடியோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய OBS ஸ்டுடியோனுடைய சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு கார்னரில் 2 பாக்ஸ் இருக்கும். ஒன்று சீன், இன்னொன்று சோர்ஸு. இப்போ இனிஷியலாக நம்ம மாற்ற வேண்டியது என்னது அப்படின்னா சோர்ஸில் தான் நம்ம மாற்றணும். இதில் இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ இன்புட் கேப்சரை ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைலாக் பாக்ஸ் வரும், அதுக்கு ஓகே கொடுங்க. ஸோ அகைன் ஒன் மோர் டைலாக் பாக்ஸ் ஓகே. ஆஃப்டர் மீண்டும் நம்ம ஒன்ஸ் அகைன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறோம், ஆடியோ அவுட்புட் கேப்சரை கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்கள் வரக்கூடிய டைலாக் பாக்ஸில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் ஸோ கண்டினியூஸ் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறகு மீண்டும் ப்ளஸ் சிம்பிளை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம விண்டோஸ் கேப்சர் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன நேம் வேணுமோ அது நம்ம மாற்றிக்கலாம். இன்கேஸ் நம்ம பிபிடியில் ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம பிபிடி அப்படின்னு நாம் அதுக்கலாம், இல்லை பவர் பாயிண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் ஓகே கொடுத்துருங்க. தென் வந்து என்ன பண்ண போகிறோம் சார் அப்படின்னா மீண்டும் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கேப்சர் கொடுக்குறோம். ஸோ டிஸ்பிளே கேப்சர் கொடுத்துட்டு மீண்டும் அகைன் டைலாக் பாக்ஸ் அது ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஸ்க்ரீன் வந்து இந்த ஒரு விண்டோவில் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் கெட் ரெடி டு ரெக்கார்ட் அவர் வீடியோ. இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சாஃப்ட்வேரை நம்ம அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் நம்ம பவர் பாயிண்ட்டா இல்லை வேறு எதுவோ இருந்தாலும் சரி அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம அதை பற்றி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது என்னவாகும் சார் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது எல்லாமே எங்கே நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு சார் அப்படின்னா OBS ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வந்து நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே ரெக்கார்டிங் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய ரைட் சைடு கார்னரில் பாட்டமில் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து காட்டலை. அது எப்படி சார் இப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு சின்ன செட்டிங்ஸை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டிங்ஸுக்கு போவோம். ஸோ செட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம டாப் கார்னரில் லெஃப்ட் சைடில் ஃபைலிருந்து எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ரைட் சைடு கண்ட்ரோல்லே நம்மளுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டைலாக் பாக்ஸ் வரும். இதில் அவுட்புட் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அவுட்புட்டுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா வார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் can't be fast if the recording quality is set to same as the stream அப்படின்றதுனால ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம ரெக்கார்டிங் குவாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டியை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் குவாலிட்டி சேம் as ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத வேறு குவாலிட்டிக்கு மாற்றிக்கோங்க. அதாவது ஹை குவாலிட்டி ஆர் மீடியம் ஃபைல் சைஸ் அப்படின்னு மாற்றிக்கிட்டு அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் மீண்டும் ரெக்கார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சைடில் என்ன ஆப்ஷன்ஸும் வரும் சார் அப்படின்னா பாஸ் அண்டு அன்பாஸ் பட்டன்ஸ் நம்மளுக்கு வரும். இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகிடும். இன்னும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பாஸ் ஆக ஆரம்பிக்கும், ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் ஆகுதா பாஸ் ஆகுதா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தெளிவுபடுத்தும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்த ஒரு முக்கியமான பகுதி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.